இல்லையே, இன்று உன் அப்பன் உன்னிடத்தில் உன்னுடைய வாழ்க்கை துணையைப் பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இப்பொழுது என்னிடம் ஒரு வேண்டுதலாக வைத்திருக்கின்றார்கள். அந்த வேண்டுதலை பற்றி இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. நீ நினைக்கலாம், அப்பன் என்னுடைய துணை உன்னை நம்பி உன்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை நீ எப்படி ரகசியம் காக்காமல் வெளியே சொன்னால் துணிந்து விட்டாய் என்று. என் தங்கமே, இதனை நாட்களும் அதன் அவசியமாகத்தான் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற மனநிலையில் இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் நான் உன்னிடத்தில் அந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என் செல்ல பிள்ளையே, நீ சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டமாக இருக்கும். அதன் காரணமாக உடனே உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற பிடிப்பு என்பது இல்லாமல் போய்விடுகின்றது. வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு கொண்டு வந்து நீ வந்து விடுகின்றாய். இது போன்ற மனநிலைக்கு நீ இருக்கும் பொழுது இந்த அப்பன் அதனை பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா? ஏனென்றால் என் குழந்தை, வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயத்தை உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிலையை கொண்டு வந்து சேர்க்கின்றது. சில நாட்கள் எல்லாமே நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது. இனிமேல் இந்த வாழ்க்கை நிம்மதியாக வாழ வேண்டும். நம் வாழ்க்கை மிக சந்தோஷத்தை கொடுக்கிறது. இனிமேல் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய். மற்றொரு பக்கம் கஷ்டம் வந்து விட்டால், ஏனென்றால் இந்த வாழ்க்கையே வேண்டாம், இதை விட்டு இனிமேல் கஷ்டத்தை விட்டு சென்று விடலாம் என்று, இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று இதை விட்டு விலகி சென்று விடலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, வாழ்க்கை என்ற பயணத்துக்குள் வந்து விட்ட பிறகு ஒரு துணை உன்னை நம்பி இருக்கும் பொழுது கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். என் தங்கமே, கஷ்டங்கள் வந்தால் வாழ்க்கையை விட்டு ஓட நினைப்பது, சந்தோஷம் வந்தால் வாழ்க்கையை வாழ நினைப்பதும் நியாயமற்றது. என் குழந்தை, சூழ்நிலைக்கேற்ப யாரும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய எந்நாளும் இதுதான் வாழ்க்கை என்று முடிவான பிறகும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும். கஷ்டம் வருவது அந்த வாழ்க்கையில் ஒரு பக்கம் இருக்கட்டும், நிலைக்க வேண்டாம். என் செல்லமே, ஒரு நாளும் வாழ்க்கையை கஷ்டமாகி விட்டது என்று நினைக்கக்கூடாது. உன்னுடைய எண்ணங்கள் தான் இன்று இந்த அப்பன் உனக்காக காட்சி தருகின்றேன். என் செல்லமே, எப்பொழுதும் இந்த அப்பனை அந்த ரகசியத்தை உடைக்க வைத்திருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இங்கு இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒருவருடைய மனதினை பார்ப்பது கிடையாது. யார் என்று நினைக்கின்றார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வது கிடையாது. மாறாக அந்த சூழ்நிலையில் அங்கு என்ன நடக்கிறதோ அதை வைத்து அவர்கள் யார் என்பதை தீர்மானித்து விடுகின்றார்கள். உண்மையில் நல்ல குணம் கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் கெட்டவர்களாக உன் முன்னால் சிதைந்து காட்டுகின்றார்கள். என் தங்கமே, இது போன்று அல்லவா வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உனக்கு மிக வேதனை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, என்ன நடந்தாலும் சரி, இதுவரை வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் முதலில் நீ கடந்து வர பழகிக்கொள். இப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் மனதில் கொண்டு வந்ததாலே என்னவோ உன்னுடைய வாழ்க்கை துணை சிறிது மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றான். என் தங்கமே, அவர்களிடத்தில் என்ன சொன்ன ரகசியம் என்னவென்றால், அப்பன் சொல்லுகின்றேன், நீ ஒரு நிமிடம் உன்னுடைய மனதை ஒரு நிமிடம்
உன்னுடைய ஒரு நிலைப்படுத்தி உன்னுடைய துணையை நினைத்து கொண்டு நிச்சயமாக கேள். அப்பன் சொல்கின்ற இந்த வாக்கில் உனக்கு மிக பெரிய சந்தோஷம் கிடைக்கும். உன்னுடைய துணையானது ஏன் முன்னால் வந்து நின்று கொண்டு சொன்ன விஷயங்களை எல்லாம் தெரியுமா? அப்பன் தானே இப்பொழுது சொல்ல வந்திருக்கிறேன். நான் இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என்னுடைய மனதுக்குள் இந்த வாழ்க்கை எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று மிக பெரிய கனவு ஒன்று இருக்கிறது. என்னுடைய கனவு பலிக்கப் போகின்ற நேரத்தில் என்னை சுற்றி ஏதேதோ விஷயங்கள் கஷ்டங்களும் நடந்து விட்டது. இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றேன். அதைத்தான் எனக்கு மிக பெரிய ஊன்று. அவர்கள் இல்லாமல் என்னால் இங்கு எதையும் செய்திருக்க முடியாது. ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தினால்தான் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றேன். நல்ல விஷயங்களை எப்பொழுதும் அவர்களுக்கு எனக்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளினால் சில பிரிவினைகளை அவ்வப்பொழுது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பிரிவினை என்பது என்னால் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நானும் அவர்களை என்னிடம் எப்படி முரண்டு பிடிக்கிறார்களோ அது போலவே கோபத்தோடு இருப்பது போல நடித்து கொண்டிருக்கின்றேன். தான் கோபப்படாமல் சென்று விட்டால் நமக்கென்று உணர்ச்சிகள் இல்லை என்று அவர் புரிந்து கொள்ளாமல் அல்லவா? அதனால்தான் நானும் கோபப்பட்டது போல இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவர்களின் எண்ணங்கள் எனக்கு கோபம் வந்து விட்டது. நான் அவர்கள் வெறுத்து ஒதுக்குகின்றேன் என்று மனதளவில் போல தானாகவே நினைத்து கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்தில் சமாதானப்படுத்த முயற்சி செய்தால் கூட அது முடியாமல் போய்விடுகிறது. நானே இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். அப்பா, நானும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் என்றாலும் எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனால் முழுவதுமாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. அதுவும் வெறுத்து விடுவது போல எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை சந்தோஷமானதாக எல்லாம் மனநிறைவாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். சந்தோஷம் வரும்போகும் மனநிலை என்பது தன்னுடைய சொந்த மனநிலை பொறுத்ததல்லவா உள்ளது. அதனால்தான் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் மனநிறைவான வாழ்க்கையைத்தான் நான் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றேன். என்னோடு சிறிது காலம் கொடுப்பவர்கள். ஆனால் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவருக்கு தவறாக இருப்பது போல தோன்றினால் அதற்கு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நான் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவை எல்லாம் சில காலமே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள். என் தங்கமே, அவர்களின் மனதில் இருப்பது மனநிறைவு தேவை. மனநிறைவு தேவை என்றால் வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதுதான். எது கிடைக்கின்றதோ அதை பெரிதாக நினைத்து அதனோடு சேர்ந்து வாழ வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் வாழ்க்கையில் நடக்கின்ற சில கஷ்டங்களுக்கான அதை விட்டு ஒரு நாளும் ஒரு அடி கூட தள்ளி நிற்கக்கூடாது. அவர் சொன்ன விஷயத்தில் முக்கியமானது, உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் மனதை போல எதுவுமே ஒரு நாளும் வைத்தது கிடையாது. என்னுடைய வாழ்க்கை துணை காலம் முழுவதும் என்னோடு பயணிக்க கூடியவரை பற்றி நான் ஒரு நாளும் தீய எண்ணங்களை என் மனதுக்குள் வளர்த்தது கிடையாது. அதனால்தான் நான் அளவிற்கு அன்பினை அவர்கள் மீது வைத்திருக்கின்றேன். அதே அன்பு அவர்களுக்கு என் மீது இருக்கின்றதா, அவர்கள் என்ன உயிராக வைத்திருக்கின்றார்களா என்பதனை எனக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என்றுதான் அவர்கள் என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருக்கின்றார். நான் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய மனநிலையை அவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்தேன் மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அடைய
நினைத்த விஷயத்தை எல்லாமே உன் கையில் வந்து கிடைக்கும் என்று நம்பிக்கையும் சேர்த்து நான் உனக்கு கொடுக்கின்றேன். நம்பிக்கை என்று ஒன்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஒரு முறை அதை இழந்து விட்டால் பின்பு பெறுவது மிகவும் கடினம். அதனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். தவிர ஒரு நாளும் பிரச்சனைகளை வளர்த்து விட்டு செல்லக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு நீ நினைத்தது போல இனிமையாக மாறும் என் செல்ல குழந்தையே. அதனால்தான் நீ எதற்காக கவலைப்படாதே, தைரியமாக இருக்க வேண்டும். இப்பொழுது போன் வாழ்க்கை துணையின் வேண்டுதல்களைத்தான் நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிட்டேன். இனி நீ அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அவர்களுக்கு உன்னை விரும்பி கொண்டுதான் இருக்கின்றார். வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன சண்டை, சிறு சிறு துன்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை துணையை நீ வெறுத்து விடக்கூடாது. சட்டென்று பொறுமையாக இரு. அவருக்கான நேரத்தை அவர்களுக்கு கொடு. அவர்களே புரிந்து கொண்டு உன்னிடத்தில் வந்து சேருவார்கள். நீ நல்லதையே நினை. உன் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதையே கொடுப்பேன் என் செல்ல குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.